Hi friends, welcome to Taj's Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை vlog தான் பார்க்க போகிறோம். இப்போது எங்களுக்கு ரமதான் மந்த்துங்கிறனால ஏர்லி மார்னிங்கே எங்களோட டே ஸ்டார்ட் ஆகிடும். 3:45 ஆகுது. இப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய சஹர் சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி சஹருக்கு கீ ரைஸ், ரைத்தா, தால்ச்சா, முட்டை தான் சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்டுட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். சஹர் செஞ்சாச்சு. இப்போ ஃபஜர் தொழுதுட்டு நான் மார்னிங் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போது டைம் 11 ஆகுது. இன்றைக்கி இஃப்தாருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரெசிபிஸ் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மினி பேன் பீஸா செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் மிதமான சூட்டில் இருக்க பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா பொங்கி நிற்கிது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 கப் மைதாவை நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஒரு 6 பீஸா செய்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் நான் விட்டுருக்கேன் இதில். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த நம்ம போட்டிருக்க பால் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 1 hour வந்துட்டு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் இது வந்து டபுள் ஆகி வரும். ஒரு டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேம் ரவை எடுத்த கப்லேயே 1 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அப்புறம் இதில் ஒரு 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த பேனில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போது அதே டைமில் எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் ரவா போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை போய் நம்ம அந்த ஸ்டீமரில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விடலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5:21 ஆகிடுச்சு. இப்போது சிம்பிளாக நான் ஆனியன் ரிங்ஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக நான் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே டைமில் நான் பீஸாக்காக ஆனியன் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணலான் இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதே சேம் டைம் இதை முடிச்சுட்டு நான் பால் ஷர்பத் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதாவது ரோஸ் மில்க் போடுவோம்ல, அந்த எசன்ஸ் தான். எனக்கு இந்த அளவு கலர் போதும். ஸோ நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரோஸ் மில்க் கிடையாது, அதனால கொஞ்சமாக. இதில் நான் வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அதை கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த பாதாம் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் தான் இதில் ஹைலைட்டு. இதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா இது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் பெட்டல்ஸும் ஒரு முக்கிய காரணம் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண வச்சுருந்த டெசர்ட் பஸ்பௌசாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிட்டேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா பீஸாவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆட்டாவும் நல்லா டபுள் ஆகி வந்துடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணிவிட்டு பீஸாவுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி நான் லைட்டாக குத்தி விட்டுக்கிறேன். இந்த பஸ்பூசாவை இப்போது சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். கொதித்ததும் இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பஸ்பௌசாவில் நம்ம இந்த சுகர் சிரப்பை எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் வைக்க போகிறேன். நீங்கள் முந்திரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா கூட ஓகே தான். இது ஒரு அரேபியன் டெசர்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலே இன்றைக்கி இஃப்தாருக்கு எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பீஸா கனவாக்க பார்க்கலாம். நான் ரோல் பண்ணி வச்சுருந்த பீஸா ப்ரெட்டை இதில் தவாவில் போட்டுக்கிறேன். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் திருப்பிடுங்க. திருப்பிட்டு ரொம்ப நேரம் வைக்காமல் இந்த மாதிரி இருக்கும் போதே எடுத்துருங்க. இப்போது இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா கூட இதை விட்டுடலாம். அப்புறம் ஒரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம். ரெடி பண்ண பீஸா சாஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு துருவின மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதில் கலருக்காக க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கேப்சிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன கலர் கூட. இப்போது மேலே மொசரல்லா சீஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த தவாவில் நம்ம செஞ்சு வச்ச பீஸாஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். மீன்வைல் நான் பஜ்ஜி மிக்ஸ் ஆட்டாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி டைம் ஆகிடனால நான் வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நான் ஆனியன் ரிங்ஸ் செய்ய போகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச டைமில் பீஸாவும் பஸ்பௌசாவும் அப்புறம் ஆனியன் ரிங்ஸ் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லா இருந்துச்சு கிளைமேட். அதனால தான் உங்களுக்கும் காமிச்சேன். இப்போது ரெசிபிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ரிங்ஸை பேட்டரில் இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போட்டுடலாம்.
இந்த மாதிரி எல்லா ரிங்ஸையும் டிப் பண்ணி இதில் போட்டுடலாம் ஆயிலில். இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான். நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இந்த ரெசிபீஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சோம். பீஸா, பஸ்பவுசா, ஆனியன் ரிங்ஸ், அப்புறம் பால் ஷர்பத், ஒரு மேங்கோ ஜூஸ் வச்சுருக்கோம். அப்புறம் டேட்ஸ் நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இன்றைக்கி விலாகை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Taju.